எதிர்வரும் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் பெய்த கடும் மழையால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இம்முறை பெரும்போகத்தில் அம்பாறை மாவட்டத்தில் 85,000 ஹெக்டேயரில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதில் 29,029 ஹெக்டேயர் செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் செனரத் திசாநாயக்க தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் 25,144 ஹெக்டேயர் பயிர்நிலம் கடும் மழையால் அழிவடைந்துள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை பெரும்போகத்தில் 77,696 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கடும் மழையால் இதில் 61,868 ஹெக்டேயர் செய்கை நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் கூறினார். மட்டக்களப்பு வெல்லாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மண்டூர், பழுகாமம், வெல்லாவளி ஆகிய கமநல சேவை பிரிவுகளில் சுமார் 24,000 ஏக்கரில் இம்முறை பயிரிடப்பட்டது. இந்நிலையில் நிலவிய சீரற்ற வானிலையினால் குறித்த பகுதிகளில் பல ஏக்கர் பயிர்நிலங்கள் சேதமடைந்துள்ளன. எல்லாமே செய்கிறதுக்கு நாங்கள் மூலம் விவசாய கடன் எடுத்து செய்த வெள்ளாமல் முற்றாக அழிவு அடைந்துவிடும். நாங்கள் இல்லாத ஏழைகளாக இருந்து நாங்கள் வீடு வச்சு உழவு காசு கொடுத்து பூமியை இது வெள்ளாமை செஞ்சோம். வெள்ளாமே இல்லை. இப்போ நாங்கள் அந்த வீடுகளில் அதெல்லாம் நட்டு மூடுற இதுக்கு நீங்கள் ஒரு வழி உதவி செஞ்சு காட்டணும். சீரற்ற வானிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன்வெளி கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட பயிர் செய்கையில் சுமார் 2,500 ஏக்கர் செய்கை அழிவடைந்துள்ளது. ஆலையடிவேம்பு கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் சுமார் 7,500 ஏக்கர் செய்கை அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். விவசாயிகள் வாழ்வதா சாவதா என்று தெரியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பேங்க் லோன் எடுத்துதான் அவர்கள் விவசாயம் செய்திருந்தார்கள். இதேவேளை திருகோணமலை தம்பலகாமம் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட வர்ணமேடு, முள்ளியடி, சிப்பித்திடல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1,350 ஏக்கர் நெற்செய்கை அழிவடைந்துள்ளதுடன் இரண்டாவது தடவையாக இன்று மீள் விதைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் இந்த வயலில் கடந்து போய் 20 கிடக்கிறோம். திருப்பி நட்டப்பட்டு போகணும். இதை நம்பிதான் எங்களை பிள்ளைகளும் வாழுது, எல்லாம் வாழுது. நாங்கள் பரம்பரை தொழிலே இதுதான், வேற தொழிலே இல்லை. இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் இம்முறை 11,299 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 2,328 ஹெக்டேயர் பயிர்நிலங்கள் வெள்ளத்தில் சேதமடைந்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இம்முறை செய்யப்பட்ட பெரும்போகத்தில் 23,930 ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா கோவில்குளம் கமநல சேவைகள் பிரிவுக்குட்பட்ட தாண்டிக்குளம் விவசாயிகளின் பல ஏக்கர் வயல் நிலங்கள் இம்முறை நிலவிய சீரற்ற வானிலையினால் அழிவடைந்துள்ளன. வட்டி காசு, லோன் காசு கட்டுறதுலேயே எங்களுடைய காலம் போயிடும் போல இருக்குது. மழையால வெள்ளத்தாலையும் மழையால தெரியும் பான்கள் எல்லாம் பெருக்கெடுத்து செஞ்ச விவசாயத்தை எல்லாம் அள்ளி கொண்டு போயிட்டு. முல்லைத்தீவு பாண்டியன்குளம் கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட மாந்தை கிழக்கு, ஒட்டங்குளம், பாண்டியன்குளம் ஆகிய பகுதிகளில் 6,700 ஏக்கரில் பெரும்போகம் பயிரிடப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளத்தினால் சுமார் 3,500 ஏக்கர் பயிர்நிலங்கள் அழிவடைந்துள்ளன. செய்கிறதா அல்லாட்டிக்கு அதுக்கு பயல போடுறதா என்ற ஒரு கேள்விக்குறியில இருக்கிறோம். இதே போல ஒட்டுமொத்தமா ஒரு 500 ஏக்கரு கிட்ட எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும். இதேவேளை யாழ்ப்பாணம் தொண்டைமானாற்றின் அணையை திறந்துவிடுமாறு கோரி யாழ் தென்மராட்சி வரணி விவசாயிகள் இன்று கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். யாழ் தென்மராட்சி வரணி நாவற்காடு பகுதியில் இந்த கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. தொண்டைமானாற்றில் நீர் கடலோடு கலக்கும் அணை திறக்கப்படாதுள்ளதால் வெள்ளம் வடிந்தோடாமல் விளைநிலங்களில் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். எங்கள் தெண்டமனாறு முதல் தரம் கதைச்ச போது நாங்கள் திறந்த போது தேவையான தண்ணி பாயப்பட்டது. இப்போ தற்காலிக தெண்டமனாரை பூட்டி வச்சு கொண்டு அவை என்னென்னு சொன்னால் தெண்டமனாறு கடத்தண்ணி வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் பெரிய ஆக்கள். அதால் இங்கே தண்ணி வெளியேறது இல்லை. எங்கள் நிலப்பரப்பு வெளியூரவங்கிறான் ஆனவந்தவங்கிறான் பல பேரோடு இருக்கின்றது. இந்த வழிக்கு தெம்பிரிவில் கொடியாம தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ள பாயறதுக்கு தான் ஒழுங்கு செய்து பழைய காலத்தில் எந்த. இதேவேளை இம்மாதம் மீண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் 7/12/2024 அன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காற்று சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அண்மித்து அல்லது இலங்கைக்கு அருகாக வருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக எதிர்வரும் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமானது வரையான மழை கிடைக்கின்ற வாய்ப்பு காணப்படுகின்றது.
அதேவேளை எதிர்வரும் 19ஆம் தேதி அளவு மீண்டும் சுமாத்திரா தீவுகளுக்கு அண்மித்ததாக ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாகி அதுவும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய நிலைமையின்படி மாதிரிகளின் அடிப்படையில் எதிர்வரும் 19ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. சில சமயங்களில் இது ஒரு புயலாக கூட உருவாகுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்களுடன்.